Exercise 5.2 sixth problem. Prove that the length of the lattice rectum of the hyperbola, okay, the hyperbola equation is x square by a square minus y square by b square is equal to 1 is 2b square divided by a. ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஆஃப் த ஹைப்பர்போலா வந்து 2b ஸ்கொயர் பை ஏ வந்து அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் தான், பட் இருந்தாலும் நம்ம அதை எப்படி அது வருது ரிசல்ட் வருது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தி ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 எழுதிக்கிறோம். ஸோ ஹைப்பர்போலா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் ஹைப்பர்போலா ஒன்று. ஸோ இந்த சைடு ஒன்று வாங்கிக்கிறோம், ஓகேவா. ஹைப்பர்போலாவை ட்ரா பண்ணிக்கிறோம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ லென்த் ஆஃப் லேட்டரஸ் ரெக்டம்னா என்னது, இதுதான், ஓகே. ஹைப்பர்போலாவில் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகி ஹைப்பர்போலாவில் ரெண்டு எண்டில் கட் ஆகுது பார்த்திங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து 2b ஸ்கொயர் பை ஏ அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து ஆக்சிஸ் பாயிண்ட், ஓகே. இது வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட், ஸோ a,0. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எஸ் ஆஃப் c,0, ஓகே. நம்ம ரெண்டு சைடில் ஏதோ ஒரு சைடு பண்ணால் போதும், ஏன்னா ரெண்டு சைடும் ஒரே இந்த சைடு வந்தாலும் உங்களுக்கு அதே தான் வரப்போகுது, ஓகேவா. இந்த சைடு இருந்தாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வரப்போகுது, சரிங்களா. ஃபோக்கஸ் வழியே எந்த பாயிண்ட் பாஸ் ஆகுதோ அதுதான் வந்து இந்த ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிற பாயிண்ட், சரிங்களா. இங்கே கட் ஆகும், இந்த சைடில் இங்கே கட் ஆகும். ஸோ இதுதான் வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். இதோ நம்ம பாசிட்டிவ் சைடு எடுத்து நம்மளுக்கு சைன் பிரச்சனை வராதனால இந்த சைடு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இஸ் எஸ் ஆஃப் ஜி கேமா ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் இது சென்டர் பாயிண்ட். ஸோ இதில் எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம டிஸ்டன்ஸ் தெரியும், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது சி, ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் வந்து சி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியுது, ஓகேவா. இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து சி. ஸோ இந்த சென்டர் ஆக்சிஸ்லேருந்து இந்த வரைக்கும் வந்து பாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிறத ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிற வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஓகேவா. எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஸோ சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக சி சப்ஸ்டியூட் பண்ணால் சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஆனால் நம்மளுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் நம்மளுக்கு தெரியாது, இந்த லைனில் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட் வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும், ஓகேவா. அதனால தான் சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஸோ சி ஸ்கொயர் பை எல்சிஎம் எடுக்கிறோம், ஓகே. சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஏ ஸ்கொயர் ஓகே, ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இருக்குது, ஓகேவா. ஏ ஸ்கொயர் சி ஈக்குவல் டு என்னது, இதுக்கு நம்மளுக்கு தெரியும், ஓகே. சி ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், ஹைப்பர்போலா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, ஓகேவா. இங்கே எழுதிருக்குமா, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஸோ இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி பவர் 4 டிவைட் பை ஏ ஸ்கொயர். ஸோ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் y equal to plus or minus b square by a. So y equal to plus or minus b square by a. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒய் பாயிண்ட் கிடச்சிருச்சு, எக்ஸ் பாயிண்ட் வந்து சின்னு தெரிஞ்சிருச்சு, ஒய் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட், ஓகே. இங்கே ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருச்சு, ஓகே. இங்கே சி கமா பி ஸ்கொயர் பை ஏ, ஓகே. சி கமா பி ஸ்கொயர் ஏன்னு கிடச்சிருச்சு. சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ, ஓகே. ரெண்டு பாயிண்ட் சி கமா பி ஸ்கொயர் ஏ, இங்கே சி கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏன்னு ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு, ஓகேவா. இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிருமா. ஸோ இப்போ என்ன பண்ணோம், எல்எம் பாயிண்ட் கிடச்சிருச்சு, ஓகேவா. சி கமா பி ஸ்கொயர் பை ஏ, சி கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும், ஓகேவா. ஸோ ரெண்டு பாயிண்ட் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் சிஸ்டம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் என்னது, இதை எக்ஸ் ஒன் ஒய்னு எடுத்துக்கணும், இது எக்ஸ் டூ ஒய் டூ. ஸோ இது பாசிட்டிவ் இருக்கிறனால எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ root of x2 x2 c cancel ஆயிரும், so 0. b square by a square minus of minus b square by a square is equals whole square. So
lm equal to 2b square by a whole square. ஸோ lm equal to இது அப்படியே இந்த ரூட்டும் இந்த 2 அப்படியே கேன்சல் ஆயிடும். சரியா, கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது 2b square by a. நம்ம இப்போ இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 2b square by ஏங்கிறத நாம் ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக தான் அந்த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் பாஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, இந்த பாயிண்ட் வழியாக மட்டும்தான் பாஸ் ஆகும். ஓகேவா, இந்த லைன். ஸோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த பாயிண்ட் கொண்டு போய் இந்த லைனில் பாஸ் ஆகிறனால இந்த பாயிண்ட் வேல்யூ கொண்டு போய் இந்த பாயிண்ட், ஓகேவா, கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும், பண்ணலாம். வேறு எந்த பாயிண்ட்ஸ் இல்லை. சரியா, லைனை கட் ஆகல, கட் ஆச்சுன்னா பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்போ வந்து எக்ஸு தெரியும், ஒய் கண்டுபிடிச்சிடும் ரெண்டு. ஸோ ஓகேவா, ஸோ சி கமா பி ஸ்கொயர் பி, சி கமா மைனஸ் பி ஸ்கொயர் 2 பாயிண்ட். ஸோ லென்த் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் சால்வ், அவ்வளோதான். ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஹைப்பர்போலா இஸ் 2b square by a. Thank you.